தமிழகத்தில் பசுமை எரிசக்தியை அதிகரிக்க 3 புதிய மின் கொள்கைகளுக்கு அனுமதி கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 44,000 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்படும் 15 புதிய தொழில் திட்டங்களுக்கும் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டங்கள் கொள்கை, தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள் கொள்கை, தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கை ஆகிய புதிய கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த 3 புதிய கொள்கைகள் மூலம் மாநிலத்தின் மாசற்ற பசுமை எரிசக்தி அதிகரிக்கப்படுவதுடன் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பில் 50% பசுமை மின் உற்பத்தி என்ற உயரிய இலக்கை அடைய முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றிய தகவல்களை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களிடம் விளக்கினார். தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டம், அதேபோல தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள், ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம், அதுக்கான கொள்கை, அதேபோல் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்திருக்கிறோம். எனவே இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற இருக்கக்கூடிய அந்த பசுமை எரிசக்தியை நாம் சமப்படுத்தப்பட்ட மின்சாரமாக மாற்றுவதற்கு கட்டமைப்பிலே உருவாக்கி நம்முடைய கிரிடிலே அதை கொண்டு வருவதற்காக இந்த 3 கொள்கைகளை நாம் கொடுத்திருக்கிறோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.